மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம். இன்னும் ஒரு இனிய மாலை வேளையிலே டிவிஐ சிஎம்ஆர் இணைந்து வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் ஒரு தடவை இனிமையான வித்தியாசமான பாடல்களுடன் சந்திக்கவிருக்கின்றோம். நான் ரமேஷ் துரைராஜா, என்னுடன் இணைந்து. வணக்கம், நான் சந்தியா பார்த்தசாரதி. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஐ திங்க் நம்ம 2 பேரும் சேர்ந்து டிவிஐயில் முதல் முறையாக பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி அகெயின். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். அண்ட் தென் சிஎம்ஆர் 101.3 தமிழ் ஹெச்டி ரேடியோவில் லிசன் பண்ணலாம். இன்கேஸ் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பார்க்க முடியல அப்படின்னா டெஃபினட்டாக கேளுங்க ப்ரோக்ராமை. அண்ட் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இந்த நிகழ்ச்சி லைவாக டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. பார்க்குறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கால் பண்ணி எங்களோட பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-4059. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருந்தால் ரெக்வெஸ்ட் கொடுத்தா கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக பாடுவோம். அண்ட் அதே சமயம் யுவர் என்கரேஜ்மெண்ட் வேல்யூஸ் மோர். ஸோ ஆமாம், நிறைய பேர் என்று எம்மை அழைத்து எம்மை உற்சாகப்படுத்துவார்கள் என்று நம்புகின்றோம். சரியா, இப்பொழுது நாங்கள் முதலாவது பாடலுக்கு போவோம். முதலாவது பாடலுக்கு போகிறதுக்கு முன்னர் நாங்கள் 2வது பாடல் என்னவென்று அதுக்குரிய ஒரு குழுவை கொடுத்துருவோம். என்ன, நாங்கள் 2வது பாடல், அதுக்கு முதலாவது பாடல் அண்மையில் காலமான இயக்குனர் பாக்யராஜ், இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் அவர்களை நினைவுகூரும் முகமாக ஒரு பாடல் தரவிருக்கின்றோம். இதற்கு அடுத்த பாடல் அவரது குரு, அவரும் அண்மையில் மறைந்தார், இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை நினைவு குருமுகமாக அந்த பாடலை தரவிருக்கின்றோம். இந்த 2வது பாடல், அந்த பாடல் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பாடல் அவர் இயக்கிய படம் அல்ல, அவர் கதாநாயகனாக நடித்த படம், ஹீரோவாக நடித்த படம். அந்த படம் அவரது கேமராமேன் என்று நினைக்கின்றேன், அவர் இயக்கிய படம். ஈஸியாக நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் நினைக்கின்றோம். இளையராஜா இசையில் வந்த ஒரு பாடல். இந்த படத்து இப்போ அந்த 2வது படம் சொன்னோம் இல்லையா, அந்த படத்தோட கதாநாயகி அருணா அவர்கள். ஸோ ஒரு 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 க்ளூவாக ஐ திங்க் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன் காலர்ஸ் வர வர. ஸோ முதல் பாடல் சார் சொன்ன மாதிரி மறைந்த இயக்குனர், கதாசிரியர், நடிகர் திரு பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு சின்ன சமர்ப்பணம் இந்த பாடல். இசையமைப்பாளர் கூட. ஆமாம், இசையமைப்பாளர் கூட. கரெக்ட். ஸோ அவருக்கான ஒரு சின்ன சமர்ப்பணம். இதுவும் இசையமைப்பாளர் இளையராஜா இசையில் வந்த ஒரு பாடல். எஸ் ஜானகி அவர்களும் யேசுதாஸ் அவர்களும், இல்லை, இது மலேசியா வாசுதேவன் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் இணைந்து பாடின ஒரு பாடல். தூரல் நின்னு போச்சு திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் இது அந்த பாடல். மன்னிக்க வேண்டும். தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ.
தஞ்சம் மல்லிகை எஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ. ஆடும் பொம்மை மீது ஜாடை சொன்ன மாது லா 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 லா. கண்ணோடு தான் போராடினாள் வேர்வைகளில் நீராடினாள். அன்பே ஆடை கொடு என அனுதினம் அள்ளிச் சூடிவிடு. இதழில் இதழம் கடிதம் எழுது ஒரு பேதை உறங்கிட மடி கொடு. சங்கிலி மின்னும் பங்கிளி தானே கொஞ்சியது. இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ. மலர் மாலை தலையணையும் சுகமே பொதுவாய் உருவாய் அமுதம் மெதுவாய் பரவிய விழிதான். சங்கிலி மின்னும் பங்கிளி தானே கொஞ்சியது. இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோளில் துஞ்சியதோ. நன்றி. நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவிஐ சிஎம்ஆர் வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி. நீங்கள் எங்களுடன் அழைக்க வேண்டிய இலக்கத்தை ஒரு தருகின்றோம். 4162924059. முதல் நேயர் இணைப்பில் வணக்கம். ஹாய் வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? ஹாய் சத்யா, நான் எடின் ரமேஷ். வணக்கம். வணக்கம் சத்யா, தேங்க்யூ. வணக்கம் எடின். சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமா இருக்கு. தங்கச்சங்கிலி யாருக்கு போறோன்னு தெரியாம இருக்கு. உங்களுக்கு அல்லது சந்தியாக ரெண்டு பேரும் அருமையா பாடுங்க. அட்டாசம். நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. அடுத்த பாட்டுக்கு துல்லியமான- ஏதாவது தெரியுமா? க்ளூ கண்டுபிடிச்சிங்களா? நான் இப்பதான் பார்த்தேன். என்ன கொடுத்தீங்க? என்ன க்ளூ கொடுத்தீங்க? அந்த சொல்லுங்க. ஹலோ. இது வந்து பாரதி ராஜா அவர்களுக்கு சமர்ப்பணமாக அண்மையில் காலமான இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுக்கு சமர்ப்பணமாக இந்த பாடல். ஆனால் அது right. இந்த பாடல் அது அவர் இயக்கிய திரைப்படம் அல்ல. இந்த பாடல் வந்த படம். அவர் சரி, அப்ப மறுபடியும் அந்த இன்னொரு டெக்ஸ்ட்ல போட்டு வரேன். சந்தோஷம். உங்களோட குரல்கள் மற்றும் இனிமையான துல்லியமான ஒரு விஜய் அண்ணாட ஒரு எல்லாருக்கும் இனிமையா கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. என்ஜாய் பண்ணு. இணைப்பிலே நன்றி. இணைத்து கொண்டவைக்கு நன்றி சத்யா, நன்றி. அவர் எடின். எடின் அவரோட பேரு. எடின். மன்னிக்க வேண்டும் எடின். சிங்கர் அவர். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நான் பவன் பேசுறேன். இருவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பவன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தியா ரமேஷ், நல்ல பாடலா ஆரம்பிச்சிருக்கீங்க. தங்க சங்கிலியோடைய தங்கமாவே ஆரம்பிச்சிருக்கீங்க. நன்றி நன்றி, நன்றி, தேங்க்யூ. நிச்சயமா நல்ல சிறந்த பாடல் மட்டும் இருக்குமென்று எனக்கு தெரியும். நன்றி. எப்படி கண்டிப்பா எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? புரியல, என்னது? எப்படி சிறந்த பாடல்கள் தேர்வு பண்ணிருப்போம்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. தெரியுதான், நீங்க இண்டிகேட்டா பாடுறீங்க. காலங்காலமா பாடுறவங்க கட்டாயம் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல தான் வந்திருப்பீங்கன்னு தெரியும் தானே. எனக்கும் தெரியும், கேட்கறவங்களுக்கு தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியும். நன்றி நன்றி, தேங்க்யூ பவன். இந்த பாடல், அடுத்த பாடல் என்னென்று கண்டுபிடித்தீர்களா? கொஞ்சம் பாரதியார் ராஜாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிள்ளையா சொல்லி மாட்டிக்க விரும்பல. பரவாயில்ல. தேங்க்யூ சோ மச் பவன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து பாடுங்க, கேட்டுட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம் சந்தியா ரமேஷ். டொமினிக் சந்திரன் அப்படி இருக்கீர்கள்? ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் சந்திரன். நலமா மாற்றியா இருக்கும். அருமையான பாடலோட ஆரம்பித்திருக்கீர்கள். அதுவும் ஒரு சமர்ப்பணம் பாடல் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த கலை உங்களுடன் தொடர்ந்து இருக்கவும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் சிஎம்ஆர் டிவி கலைஞர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நான் அடுத்த
சிறு பொன்மணி கலையும் என்று சொல்லி அப்படியா, பார்ப்போம். சிறு பொன்மணி அசையும் என்ற பாடல் என்று நினைக்கின்றேன். கல்லுக்குள் ஈரப்படம் என்று நினைக்கின்றேன். That's a good பார்ப்போம். guess actually. ஆமா. பாப்போம் பார்ப்போம். அதுதானா அப்படின்னு. ஆமா. Thank you so much sir. Thanks for calling. நன்றி சந்திரன். நன்றி இருவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், மாலை வணக்கம் இருவரும். சந்தியா அண்ட் ரமேஷ். வந்துட்டேன் பேர் ரமேஷா. யார் நீங்க? நல்லா யார் பேசுறீங்க? பாடுறீங்க. நான் சாரா. ஹலோ, வணக்கம் சாரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா பாடுறீங்க. நான் பாட்டை ரேடியோல கேட்டுட்டு உடனே ஃபேஸ்புக்கு போய் லைவ்ல பார்த்தேன். எனக்கு அவ்வளோ ஷொக்கா இருந்தது. அவ்வளோ அப்படி பாடுறீங்க, நல்லா பாடுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ண. அந்த குரல் வளம் என்னடா இது ஒரிஜினல் சாங்கா இருக்குமோன்னு கூர்ந்து போய் அவ்வளோ அன்னைக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஆரம்பமே அசத்திட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டை எனக்கு கேட்கறதுக்கு நீங்க பாரதி ராஜாடியா பாக்கியராஜுடைய அடுத்த சாங் பதம்? பாரதி ராஜா அவர்களை நினைவு கூறுமுகமாக வரும் பாடல். நான் பாக்கியராஜ் நினைச்சு தேடி கொண்டிருந்தேன். நான் தேடிட்டு உங்களுக்கு அறிவிக்கிறேன். நன்றி. கண்டிப்பா. தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வெல்கம். தேங்க்யூ. லைன் இணைப்புல இருக்கிற நேயர்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த பாடல் நிறைய க்ளூ வந்திருக்கு. ஸோ அது என்ன பாடல்னு பார்த்துட்டு மறுபடியும் வருவோம். பட் இந்த பாட்டுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்த பாடல் இது ரஜினிகாந்த் இரண்டு கதாநாயகிகளுடன் இணைந்து நடித்திருப்பாங்க. ஆமா, 2 கதாநாயகர்கள் 2 கதாநாயகி. அதுல ஒரு கதாநாயகியோட அறிமுக படம் இது. அப்படியா? ஆமா. ஓகே. நதியா ராதா அவர்கள் இணைந்து நடித்திருப்பார்கள் ரஜினிகாந்துடன். இந்த இதுவும் இசைஞானி இளையராஜா அவர்களின் தயாரிப்பில் வந்த படம் என்று நினைக்கின்றேன் இந்த திரைப்படம். அவ்வளவு காணுமே. இந்த பாடல் முடிஞ்ச அடுத்த. சரி, இப்பொழுது இரண்டாவது பாடலை தரவிருக்கின்றோம். இந்த பாடல் ஆமாம் ஒருத்தர் வந்து கூறியிருந்தார், கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜா, எஸ் ஜானகி அவர்கள் பாடிய சிறு பொன்மணி.
அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம் நதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் அதன் பதியும் பெரும் சுகமே உதயம் ரதியும் முழுமதியும் இரு இதயம் தனில் பதியும் ரதியும் அதன் பதியும் பெரும் சுகமே உதயம் விதை ஊன்றிய நெஞ்சம் விளைவானது மஞ்சம் விதை ஊறிய நெஞ்சம் விளைவானது மஞ்சம் கதை பேசுது கவி பாடுது கலந்தால் சுகம் மிஞ்சும் உயிரும் வசமுடல் என் வசம் பயிரானது உன் நினைவுகள் சிறு பொன்மணி அசையும் அதில் தெளிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்னிமைகளில் தாழலையும் நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும் சிறு பொன்மணி அசையும் அதில் தெளிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்னிமைகளில் தாழலையும் நன்றி. நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். ஆமாம், வணக்கம். இனிய இரவு வணக்கம். நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் புருஷோத்தமன், நாங்கள் நன்றாக இருக்கின்றோம். எப்படி இருக்கின்றீர்கள்? நான் நல்ல மகிழ்ச்சியாக நன்றி. ரமேஷனா சரி, நான் அந்த பாடல் பலமுறை கேட்டிருக்கிறேன், வந்து வாழ்த்தி இருக்கிறேன். இருவரும் ரெண்டு நல்ல பாடல்கள் எடுத்து நல்ல முதல் பாடல் நல்லா இருந்தது, இப்போ நல்லா இருந்தது. இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நன்றி. நன்றி புருஷோத்தமன், நன்றி. நன்றி. இணைப்பிலே வந்து வாழ்த்தியமைக்கு நன்றி. அடுத்த அடுத்த நேயர் வணக்கம். 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 வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நான் முரளி காய்க்கிறேன் ரமேஷ். வணக்கம் முரளி. முரளி எப்படி? எப்படி இருப்பீங்க? முதல் பாடல் 2 பாடலும் அருமை, அப்படியா? நன்றி. சூப்பரா நன்றி. இருந்தது, கேட்க இதமா இருந்தது. நான் நினைக்கிறேன் நீங்க அடுத்த படப்புற பாடல் இதாத்தான் இருக்கும் நினைக்கிறேன். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா. நெருங்கி வந்து விட்டீர்கள். கிட்டத்தட்ட இல்லாட்டி என்கிட்ட போது அதே தெரியல. நான் நினைக்கிறேன் பிரைஸ் உடன் எழுதின பாடல் நினைக்கிறேன் இது. யார் எழுதியவர் என்று தெரியவில்லை. என்றால் நெருங்கி வந்து விட்டீர்கள் முரளி. நன்றி. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத பாட்டே இல்லை. எனக்கு தெரியும், முரளி என்னுடைய நண்பர் தான். நன்றி. நன்றி. இருவருக்கும் தொடர்ந்து நல்ல பாட்ட பாடுங்கள். இடைக்கிளை முடிந்தால் வருகிறேன். நன்றி. 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 அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம். 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 ரமேஷ் அண்ட் சந்தியா. வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நான் வடிவம்பால் கதைக்கிறேன், மிஸ்ஸாகாவில இருந்து. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க 2 பேரும் திரும்பி வந்ததுக்கு முதல் நன்றி சொல்லுறேன். நன்றி. 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 மிக்க நன்றி. நன்றி. ரமேஷ் நான் பாபு கரியோகியிலிருந்தே நாங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வரோம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இதை சொல்லுவீர்கள். நன்றி. ஏன்னா நாங்க உங்களை கண்ட உடனே வேற நானும் அதுதான் சொல்லுவோமோ அவர் வந்திருக்கிறார். அது நீங்க ஒரு பாட்டு பாடினீங்க, எனக்கு அது வடிவா தெரியாது. நான் சுரக்கா வித்தனாலும் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று ஞாபகம் இருக்கா? போன முறை சொன்னீர்கள், ஆனால் என்ன பாட்டு என்று சொல்லவில்லை. என்னாலே பிடிக்கலாம் இருக்கு. யாரும் நேயர்கள் கண்டுபிடிச்சா கட்டித்தனம். எனக்கும் தெரியும். சண்டையா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குமா. நல்லா பாடுறீங்க, 2 பேரும் நல்லா பாடுறீங்க. தொடர்ந்து பாடுங்க, நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி. அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 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 அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ, நான் மொன்ட்ரியால்ல இருந்து பாலா கதைக்கிறேன். வணக்கம் பாலா, எப்படி இருக்கிறீர்கள்? ரமேஷ். பாலா அண்ணன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம் பாலா அண்ணன். மொன்ட்ரியால் நல்லா இருக்கு. 2 பாட்டு நல்லா இருந்தது. அப்படியா? நன்றி. நன்றி. மொன்ட்ரியாலில் வாழும் ஒரு கலைஞன். நன்றி பாலா அண்ணன். நன்றி. நிகழ்ச்சியை ரசியுங்கள்.
ஆமாம், நன்றி. அழைப்பில் வந்து வாழ்த்தியமைக்கு நன்றி பாலா. இருவருக்கும் வாழ்த்துக்கள் ரமேஷ். நன்றி நன்றி சந்தியாக நல்ல. ஆமாம், நன்றி. தேங்க்யூ ஸோ நன்றி மச். நன்றி. ஓகே. ஸோ அடுத்த நேர் வணக்கம். சந்திரன். ஓ வணக்கம். உண்மையிலேயே இந்த 2 பாடல்களும் அருமையான பாடலாக இருந்தது. ரொம்ப நன்றி. இதமான பாடல்கள். அடுத்த பாடல் நினைக்கிறேன் மீனம்மா மீனம்மா அந்த பாடல் நினைக்கிறேன். நிறைய மீனம்மா தான் பார்ப்போம். ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி நன்றி நன்றி. தொடர்ந்து பாருங்க. வாழ்த்துக்கள். 20 வருஷம். பார்ப்போம். நன்றி நன்றி. பார்ப்போம். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். ஹலோ, அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம் சந்தியா ரமேஷ். மீண்டும் சாரா. சாரா வணக்கம். வணக்கம். அந்த பாட்டு வந்து ராஜாதி ராஜன் படம் தானே? சரி சரி. படம் சரி. சொல்லுங்க. பாடல் என்னென்று கண்டுபிடித்தீர்களா? பாடல் வந்து அதுல ஒரு பாட்டு வந்து கண்டுபிடிச்ச மறந்துட்டாள். ராஜாதி என்னமோ அந்த பாட்டு, ராஜாதி ராஜானா அந்த பாட்டு. ராஜாதி ராஜா வந்து மன்னன். சரி, பார்ப்போம். நாங்கள் அந்த பாடலை இப்ப இன்னும் ஒரு இல்ல பாட்டு நான் மறந்துட்டு, நான் பாட்டு எடுத்துட்டு தான் வந்தேன் சொல்ல உங்கள்கிட்ட. அப்படியா? எனிவே நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் வந்தமைக்கு நன்றி. ஆமாம், அடுத்த பாடலை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு முதல் இதற்கு அடுத்த பாடலுக்குரிய சிறு ஒரு ஒன்று சொல்லுவோமா? அடுத்த பாடல் வந்து ஒரு ஃபீமேல் சோலோ. எஸ் ஜானகி அம்மா, இளையராஜா சார் இசையில் வந்து எஸ் ஜானகி அம்மா பாடிய ஒரு ஃபீமேல் சோலோ. இது வந்து கார்த்திக் அவர்களும் பானுப்ரியா அவர்களும் நடித்த ஒரு படம். நான் இன்னொரு க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னா, கார்த்திக் ஹீரோ, பட் அவர் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ட்ராவல் பண்ணுவார் இந்த ஃபுல் படத்துலையும். பானுப்ரியா அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயின். ஸோ ஐ திங்க் இது காணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் ஒரு டான்ஸராகவே வருவார் இந்த படத்தில். ஆமாம், பரதநாட்டியம் டான்ஸராக வேற வருவாங்க. ஸோ அவர் அப்படியே கனவுலேயே வாழ்ந்துட்டு இருப்பார் அவங்களோட. ஜானகி அம்மா அவர்கள் அவர்கள் ஆயிரக்கணக்கான சோலோ சாங்ஸ் அவர் பாடியிருக்கிறார். என்றாலும் இந்த பாடல் நீங்கள் நான் நினைக்கின்றேன், நான் முதலாக இந்த பாடல் இங்கே பாடுகின்றீர்கள் சந்தியா. அருமையான பாடல். அவ்வளவும் போதும் நினைக்கிறேன். இப்போ அடுத்த பாடலை பாடுவோம். ஆமாம், வந்து சொன்னார்கள். ஆனால் அந்த படம் சரி, அவர்கள் சொன்னார்கள் அந்த ராஜாதி ராஜா திரைப்படம். ஆனால் அந்த பாடல் வந்து இப்போ பார்த்துருவோம் அந்த பாடல். பாருங்க. ஆமாம், இந்த பாடல் மனோ எஸ்பி சைலஜா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். மஞ்சள் மலரே ஒன்று தாத்தா கொஞ்சம் கிளியே, வா வா மஞ்சள் மலரே ஒன்று தாத்தா கொஞ்சம் கிளியே, வைரமணி தேரினிலே உன்னை வச்சு நான் இழுப்பேன், வைரமணி தேரினிலே உன்னை வச்சு நான் இழுப்பேன் என் உயிரே. மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே, கருவேப்பிலையே உந்தன் நேசம் வந்து சேர்ந்ததம்மா, வீசும் இளம் தென்றலிலே உந்தன் தூதும் வந்து சேர்ந்ததம்மா. வா வா
தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டு பந்தல் அலங்கரித்து பாவை உன்னை அமர வைத்து கல்யாணமாகும் காலம் வரும், எல்லோரும் காணும் நேரம் வரும், என்ன சொல்லுறே மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே வைரமணி தேரினிலே உன்னை வச்சு நான் இழுப்பே என் உயிரே மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே மஞ்சள் மலரே கொஞ்சம் கிளியே. நன்றி. நன்றி. அருமையான பாடல் இது. இந்த பாட்டு ஆக்சுவலி பாடல் ஃபுல்லாவே ஹார்மனிஸ் வரும். அதோட இருந்தா இன்னும் இந்த பாடல் உண்மையில் ரெக்கார்டிங் தியேட்டரில் பாட வேண்டிய பாட்டு இந்த பாட்டு. ஏண்டா 3-4 லேயர்ஸில் இந்த சாங்ஸ் அவர் இசையமைச்சிருப்பார், இந்த டிஃப்ரெண்ட் ஹார்மனிஸில் வந்து. அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். கண்ணன் காய்க்கிறேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லாரும் மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. ரொம்ப நல்லா பாடுறீங்க, 2 பேரும் சூப்பரா பாடுறீங்க. அதே கண்டினியூ பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். டிவிஐக்கும் சிஎம்ஆருக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி நன்றி சொல்லிக்கொண்டு அவங்கள வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு நல்லா இன்னும் மேல வாங்க, இன்னும் திரும்பவும் வாங்க, வந்து பாருங்க. கண்டிப்பா. நன்றி கண்ணன், நன்றி. இணைப்பிலை வந்து வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி. நல்வரவு. ஆமாம், அடுத்த நேயர். வணக்கம். 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 யார் பேசுறீங்க? ராஜி கதைக்கிறேன். ரமேஷ் அண்ட் சந்தியா. ராஜி. how are you both? வெரி குட் ராஜி, எப்படி இருக்கீங்க? வெரி நைஸ். என்ன பாட்டு, உங்களோட பாட்டுகள். மற்றது சந்தியா, you have a sweetest voice ever. Thank you so much. And Ramesh, you don't need to say anything about you. Both of you are rocking stars. You both are rocking. Lovely to hear you guys both together. நன்றி ராஜி. அவரும் ஒரு பாடகி. I know her. என்னுடன் இணைந்து ஒரு ப்ரோக்ராம் செய்திருந்தார். I know she is a wonderful singer too. I've heard her singing live. நிறைய கேட்டிருக்கேன். நன்றாக. Thank you. You guys are rocking. Rock more, and then I am so happy to hear you guys. Thank you so much. Thanks Raji. Thank you. All right. No problem. Bye. ஸோ பாடல் முடியறதுக்கு ஒரு 30 வினாடிகள் முன்னாடியே கால் பண்ணுங்க. ஸோ எங்களுக்கு அந்த கரெக்டாக பாடல் முடியும் போது கனெக்ட் ஆகும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 4162924059. ஆமாம், அது அடுத்த பாடலுக்குரிய இப்போ நாங்கள் அடுத்த பாடல் தர இருக்கின்றோம். இதற்கு அடுத்த பாடலுக்குரிய இந்த பாடல் வந்து சொல்லவா, ஸ்னேகா அவர்களும் சேரன் அவர்களும் நடித்த ஒரு படம். இது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் நடித்த ஹீரோயினாக நடித்த ஒரே படம். வித்யாசாகர் அவர்கள் இசையில் ஸ்வேதா மோகனும் கார்த்திக்கும் பாடின ஒரு பாடல். ஐ திங்க் இந்த மெலோடி, இது ஒரு மெலடி. வித்யாசாகர் சார் இசையில் வந்த பாடல். கண்டிப்பாக இது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்னேகா அண்ட் சேரன், டைரக்டர் சேரன் அவர்கள் நடித்த படம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாடல் போயிடுவோமா? இந்த பாடல் ஃபீமேல் சோலோ இது. ஸோ அடுத்த நேயர் அதுக்குள்ள இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் ராம் பேசுறேன். ஹலோ ராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, க்ளூஸ் நீங்க பாட போகும்போது நான் கால் பண்ணிட்டேன். இல்ல பரவாயில்ல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஃபர்ஸ்ட் 3 பாட்டு சூப்பரா இருந்தது. வாவா மஞ்சள் மலரே சூப்பர்.
தேங்க்யூ நன்றி, தேங்க்யூ நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. கலக்குங்க. தேங்க்ஸ் ராம். ராம் இஸ் அ சிங்கர் டூ. Thank you. அவரும் இங்க நிறைய Ah. பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இட்ஸ் நைஸ் டு Thanks, see all thanks, the Ram. singers Thank you so much. supporting each other. Thank you. கண்டிப்பா. தேங்க்யூ. பை. Thank you Ram. Thank you. So I think நிறைய காலர்ஸ் இருக்காங்க. ஆமாம், இணைப்பில் இருப்பவர்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த பாடல் பாடலை முடிஞ்சு. பாடி முடித்தவுடன் உங்களை இணைப்பிலே எடுத்துக்கொள்வோம். அடுத்த So, பாடல் இந்த ஆமாம். பாடல் என்னன்னு ஆ, பாடும்போது இந்த பாடல். கண்டிப்பா தெரிஞ்சு. கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற திரைப்படத்தில் கோபுர வாசலில். கோபுரங்கள் சாய்வதில்லை பாக்யராஜ். அது மணிவண்ணன். ஆமா, I mean sorry சுஹாசினி and மோகன் அவர்கள். ஆமா. சரி, அந்த திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல். ஆ
you, இந்த thank you. பாடல் எடுப்பதற்கே எல்லாரும் பயப்படுவார்கள். இந்த பாடல் மிக அருமை சந்தியா, நன்றி. ஸோ இன்னொரு முறை நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 416-292-4059 அண்ட் இந்த நிகழ்ச்சி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி, அப்புறம் சிஎம்ஆர் 101.3 FM அண்ட் தென் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் லைவாக போய்கிட்டு இருக்கு. நன்றி. இப்போ பாடல் அதே மாதிரி முடியறதுக்கு ஒரு 30 வினாடிகள் முன்னாடி கால் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கரெக்டாக பாட்டு முடிஞ்சு கனெக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ரெக்வெஸ்ட், டிவி வால்யூமையும் பேசும்போது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிவிட்டு இங்கே இப்போ ஃபோக்கஸ் பண்ணி பேசுனீங்கன்னா ஃபீட்பேக் வராது. உங்கள் வேலையை நிறைய குறைச்சிக்கிட்டே இருக்கு. இணைப்பிலே ஒருத்தர் இருக்கிறார். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் வடிவாமல் திரும்ப வந்திருக்கிறேன். வடிவாமல் ரமேஷ், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆண்டிப்பட்டி அந்த பாட்டு தர்மதுர படத்துல இருந்து. ஓ, அப்படியா? ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம். நன்றி நன்றி. மூளையை கசக்கி பிழிந்து எடுத்து விட்டீர்கள் கடைசியாக. ஓகே, நன்றி. அடுத்த முறை வரைக்கும் நீங்க 2 பேருமா பாடுங்க, நல்லா இருக்கும். நன்றி, மிக்க நன்றி. நன்றி. இணைப்பிலே மீண்டும் வந்தமைக்கு நன்றி. ஸோ இந்த பாட்டுக்கு இப்போ ஒரு பாடல் பாடினதுக்கு அப்புறம் அடுத்த பாட்டு வந்து ஒரு மேல் சோலோ. ஆமாம், அது என்னுடைய சோலோ. சொல்லலாமா? இது வந்து சத்யராஜ் அவர்கள் நடித்த ஒரு படம். அதில் அவர் வந்து படம் பேர் ஒரு வயதான வேடத்திலே நடித்திருப்பார். அவருடன் இணைந்து குஷ்பு, மனோரமா, கவுண்டமணி. ஆமாம், அந்த சத்யராஜும் கவுண்டமணியும் அடிக்கிற கூத்தெல்லாம் அந்த படத்துல அவருடைய வயிறு வலிக்க நீங்க சிரிக்கலாம். அவ்வளவுத்துக்கு அந்த ஒரு நல்ல ஒரு படம். நல்ல இது ஒரு பெப்பி நம்பர் இல்லையா? மெலடின்னு சொல்ல முடியாது, இது ஒரு பெப்பி பாடல். ஆமா, கேட்டிருப்பீர்கள். ஆனால் மீண்டும் ஒரு கால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கான இந்த பாட்டை எடுத்து வந்திருக்கின்றேன். அடுத்த பாடல். இப்பொழுது நாங்கள் பாட வேண்டிய பாடல் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்தில் இருந்து சுகம் வெல்லும் விரல், மெட்டின் சுகம் சொல்லும் குரல், எட்டி தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. பிள்ளை மொழி சொல்லை விட ஒற்றை பனை கல்லை விட போதை தரும் காதல் வர தொலைந்தேன் 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 கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 அவளை. மோதும் மோதும் ஒரு சொல்லி ஏங்கும் ஏங்கும் மனசொலிகை பேசுகே. போதும் போதும் இதுவரை யாரும் கோரா புகழுரையை கோசதே. பேசாத பேச்செல்லாம் பேச பேச நிம்மதி. பேசாது போனாலும் நீ சங்கதி. கெஞ்சல் முதல் கொஞ்சல் வரை, விக்கல் முதல் தும்மல்
சுகம் வெல்லும் விரல் மெட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித்தொட நிற்கும் அவன் எதிரே பிள்ளை மொழி சொல்லை விடு ஒற்றை பனை கல்லை விடு போதை தரும் காதல் வர தொலைந்தேன் 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 கண்டேன் 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 கண்டேன். நன்றி. நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். 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 வணக்கம், இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். கார்ல போயிட்டு இருக்காங்க. இதுங்க எஃப்எம் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கார்ல போயிட்டு சரி, சரி, அடுத்த நேரப்ப அப்பமா. சரி, இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முதல் ஒரு 2 நிமிடங்கள் விளம்பர இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் உங்களை சந்திக்க வருகின்றோம். நன்றி. Active Green and Rose, it's fully certified tire and automobile service by professionals. வாகனம் திருத்துவதில் நீண்டகால அனுபவத்தை கொண்ட ரமேஷ் சரவணமுத்துவின் நிர்வாகத்தில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் கம்ப்ளீட் டயர் அண்ட் ஆட்டோ சென்டர் சகல விதமான வாகனங்களின் நேர்த்தியான திருத்த வேலைகளை துரிதமாக செய்து தரவும். டியூன்-அப்ஸ், பிரேக்ஸ், மஃப்ளர், அலைன்மெண்ட், ஆயில் சேஞ்சர்ஸ், டயர் என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. With CIBC, send money at $0 transfer fee and get up to $120. Visit CIBC.com/global transfer. CIBC Global Money Transfer. $0 transfer fee. Fast service. Safe and secure. Start transferring with CIBC today. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 905-456-8433. வெல்கம் பேக் டு TBI CMR வழங்கும் இந்த மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் நீங்கள் டிவிஐ HD தொலைக்காட்சியில் பார்க்கலாம். அண்ட் CMR 101.3 FM, அதுக்கப்புறம் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் ஃபேஸ்புக் லைவ்லேயும் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-292-4059. கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். க்ளூக்கு விடை தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை எதுவுமே இல்லை, ஜஸ்ட் விஷ் பண்ணோம் அப்படின்னாலும் டெஃபினட்டாக கால் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது விரும்பின பாடல்கள், உங்களுக்கு விரும்பிய பாடல்கள் ஏதாவது விருப்ப தெரிவாக இருந்தால் அதையும் நீங்கள் சொல்லலாம். இயலும் என்றால், முடியும் என்றால் நாங்கள் பாடுவோம். கண்டிப்பாக. இப்போது இந்த மெயில் சோலோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் கண்டுபிடிக்க எல்லாருக்கும் மேபி கஷ்டமாக இருந்துச்சா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த பாடலுக்குரிய க்ளூ. இது ஒரு பழைய பாடல். AM ராஜா, சுஷீலா அம்மா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். என்னென்று சொல்கிறது, பாட்டுக்கு எனக்கு என்ன க்ளூ கொடுக்கணும்னு தெரியல. என்னென்னா இது வந்து எஸ் ராஜேந்திரன் அவர் நடித்திருப்பார், SSR நடித்திருப்பார் இந்த படத்தில். படத்தோட பேர் சொல்லலாமா? ஏன்னா நிறைய சொல்லுங்க. சரி, ஓகே. இந்த படம் பேர் வந்து பெற்ற மகனை விற்ற அன்னை. ஸோ இந்த
படம் ஏன்னா இது ரொம்ப பழைய ஆனா படம். இந்த பாடல் மிகவும் மிகவும் பாப்புலரான ஒரு பாடல் கொஞ்சம் பெப்பியான பாடல் தான் இது. ஸோ ஐ திங்க் பி சுஷீலா அவர்களும் படம் சொன்னா கண்டுபிடித்து விட ஏஎம் ராஜா. சரி சரி, இப்பொழுது எனது சோலோ பாடல். இந்த பாடல் நடிகன் என்ற திரைப்படத்தில் இருந்து இயக்குனர் பி வாசு அவர்கள் இயக்கிய இந்த பாடல். இசைஞானி இளையராஜா இசை. Diggity duck, 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 dum. Diggity duck, 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 dum. பாட்டமா பாட்டமா பார்த்துக்கோ வேஷம் ஆரம்பம். கூட்டமா கும்பலா சேர்த்துக்கோ போடு டம் டம் டம். பார்த்தா நான் தாத்தாதா, படிப்பேன் நான் பாட்டாதா. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. பாட்டமா பாட்டமா பார்த்துக்கோ வேஷம் ஆரம்பம். கூட்டமா கும்பலா சேர்த்துக்கோ போடு டம் டம் டம். மாட்டினால் மாட்டலாம் யாரடா கண்டது நாளை. ஹோய் 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 என்னடா செய்வது யாவுமே ஆண்டவன் லீலை. நல்லதை எண்ணினேன் சூட்டலாம் வெற்றியின் மாலை. ஹோ 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 நடக்க தத்தளித்த கால் நடக்கும், எனக்கு சின்ன பெண்கள் கை கொடுக்கும். மதித்து என்னை இந்த ஊர் நடத்தும், கிழக்கு வேஷம் நல்ல பேர் கொடுக்கும். யாரை நான் தொட்டாலும் குத்தமில்லை, நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. பொய்களை மெய்களாய் எப்பவும் நம்பிடும் பூமி, உண்மையை பேசிடும் உத்தமன் யாரடா காமி. தப்புதான் காரணம், தப்புதான் செய்திட யாரு. உள்ளவன் யாரையும் நல்லவன் ஆக்குமே ஊரும். ஹோய் 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 புறத்தி வள்ளி என்ன மானை கண்டு துரத்தி வந்து நின்ற வேடன் அன்று. எடுத்த வேஷம் போல வேஷம் இல்லை, எனக்கும் வாய்த்ததால தோஷம் இல்லை. யாரை நான் தொட்டாலும் குத்தமில்லை, நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. பாட்டமா பாட்டமா பார்த்துக்கோ வேஷம் ஆரம்பம். கூட்டமா கும்பலா சேர்த்துக்கோ போடு டம் டம் டம்.
நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. நன்றி நன்றி. ஆமாம், இப்பொழுது அடுத்த பாடல். ஆமாம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவிஐ சிஎம்ஆர் இணைந்து வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலேயே நீங்கள் இணைந்து எம்மை அழைக்க வேண்டிய இலக்கம் 4162924059. அடுத்த நேயர் வணக்கம். 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 வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நான் சிவஸ்ரீ பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் லயா அண்ட் மேதத் அண்ட் சினுமியோட. சாரி, சிவஸ்ரீ. ஓ ஹாய். ஹாய். How are you? என் குழந்தைகளோட என் பசங்களோட ஃப்ரெண்ட். Laya is also here. Oh, thank Hi, you. Mom. Hi. Hi, Mom. Hello. Oh, wow. Vedit. Hi. Hi, Mom. Hello. Hi. I miss you. Oh. I'm taking a photo with me. Hi. Thanks for calling. Thank you. I hope you're all enjoying. Thank you guys. நீங்க ரொம்ப நல்லா பாடிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வந்து டம் டூம் படத்துல இருந்து அன்பே நன்பே பாட முடியுமா? டம் டூம் படத்துல இருந்து அன்பே நன்பே, அது மேல் சொல்லோ, நீங்க தான் மாட்டினீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கால் பண்ணி உங்களுக்குரிய பாடல் தான் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். எங்களுக்கு அந்த சாங் பாட மாட்டாங்க. நீ ஏதோ சாங் சொன்னீங்க, அது சொல்லுங்க. ஜூலை மலர்களே. ஜூலை மலர்களே. ஓகே ஓகே, ஷூர். ஒரு few lines of ஜூலை மலர்களே டெஃபினட்டா, because it's July month, right? So definitely. Thank you all for calling. Thank you so much. Thank you guys. Thank you. Thank you. அடுத்த நேயர் வணக்கம். இனிய மாலை வணக்கம் இருவருக்கும். வணக்கம். ரவிசங்கர் பேசுறேன். வணக்கம் ரவிசங்கர். ரமேஷ் அண்ட் சந்தியா, இப்போ பாடின பாடல் ரமேஷ், என்ன எனர்ஜி அது. நன்றி. ஆசம், ரொம்ப நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சிறப்பா பாடுறீங்க. தேங்க்யூ. நல்ல ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் கேட்ட மாதிரியே இருந்தது. வெரி குட். தேங்க்யூ. நன்றி. அப்புறம் அடுத்த பாடல் நீங்க முதல்ல கொடுத்த க்ளூ எல்லாம் நான் சிலதெல்லாம் கேட்காத பாடலா இருந்தது. அவ்வளவு பரிச்சயம் இல்லாத பாடல். அதனாலதான் ஆமா கொஞ்சம் இதா இருந்து. இது வந்து ஆபேரியோட ஹைலைட். சென்ட்ரல் உறங்கிய போதும், திங்கள் உறங்கிய போதும், கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. பார்ப்போம் ரவிசங்கர். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அந்த காலத்துல மெட்ராஸ் ஸ்டேஷன்ல நைட்டு 9:45 மணிக்கு போடுவாங்க இந்த பாட்டெல்லாம், 11 மணி வரைக்கும். அது ஞாபகம் வருது. Thank you so much. Thank you so much for calling. Okay, நல்லா பாடுங்க, வாழ்த்துக்கள். Thank you. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். ஜெயபாலன். வணக்கம் ஜெயபாலன். ஜெயபாலன், எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறோம். ரமேஷ் சொல்லுங்க. ஜெயபாலன். ரமேஷ். ஆமாம், பேசுங்க. ரமேஷ், நான் ஜெயபாலன் கதைக்கிறேன். ஜெயபாலன், எப்படி இருக்கீங்க ஜெயபாலன்? நீங்கள், நான் நல்லா இருக்கிறேன். உங்களோட இதுகளை பார்த்துக்கணும், நல்லா படிக்கிறீங்க. ஆனா வந்து ஒரு பழைய பாடல்கள் பாடினா என்ன? அடுத்த பாடல் அதுதான். பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுஷீலா, டி.எம். சௌந்தரராஜன், எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில அடுத்த பாடல் ஏஎம் ராஜா, சுஷீலா அவர்கள் பாடிய பாடல் தான் திரை இருக்கும். ஓகே, வெரி குட். தேங்க்யூ வெரி மச். நன்றி ஜெயபால். நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் அருளானந்தம். எனக்கு தேவையான பாடல் வந்து அன்புமனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்னமே நீ இன்னும் அறியாத பாடல். இது கொஞ்சம் பழைய பாடல் தான். முடியுமானால் பாடுங்க. நிகழ்ச்சி நிறைவடைகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்றோம் அந்த பாட்டை. டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா. ட்ரை யூ கேன் ஃப்ளை. பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல். ஓகே. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். மீண்டும் டோமிசந்திரன், அருமையான செலெக்ஷன். உங்களோட பாடல் எல்லாம் தேங்க்யூ சார். மிகவும் நன்றா இருந்தது. தொடர்ந்து பாடுங்கள்.
நான் நினைக்கிறேன் அடுத்த பாடம் வந்து தெண்டலுறங்கிய போதும் திங்களுறங்கிய போதும் என்று தான் நினைக்கின்றேன். அருமையான பாடல்கள் தொடர்ந்து பாருங்கள். இதற்கும் வாழ்த்துக்கள். உண்மையாகவே இசை சம்பந்தமாக எதை கேட்டாலும் சொல்லக்கூடியவர்கள். உண்மைதான் உண்மைதான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி வணக்கம். நன்றி. அடுத்த பாட்டுக்கு இந்த பாடல் அவங்க சொன்னதானா அப்படின்றதுக்கு முன்னாடி அடுத்த பாடலுக்குரிய ஒரு க்ளூ. ஓகே, இந்த பாடல் 2 ஜாம்பவான்கள் நடித்த ஒரு படம். மணிரத்னம் இயக்கத்தில். இது நான் ஹீரோ பேரை சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க. பட் எஸ், ஸோ ரஜினிகாந்த் அவர்களும் மம்முட்டி அவர்களும் மலையாள சூப்பர் ஸ்டார் அண்ட் தமிழ் சூப்பர் ஸ்டார் நடித்த மணிரத்னம் இயக்கத்தில் வந்த ஒரு படம். அதில் வர ஒரு பாடல். இது வந்து ஒரு டூயட். ஏசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாடினது. இன்னொரு ஒரு பெரிய க்ளூ என்னன்னா, இந்த பாட்டு வந்து ஆல்பமில் கேசட்டில் நீங்கள் கேட்கலாமே தவிர இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணலை அவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ரேர் சாங் டு பெர்ஃபார்ம். இந்த பாட்டுக்கு வந்து நீங்கள் டைட்டில்லையோ இதுலையோ தான் பார்க்க முடியுமே தவிர இந்த பாட்டுக்கு விஷுவல்ஸ் கிடையாது. ஸோ நிச்சயமாக கேட்டிருப்பீர்கள் இந்த பாடல். டெஃபினட்டா. பட் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு, இது விஷுவல்ஸ் கிடையாது இந்த பாட்டில். ஸோ என்ன படம் என்ன பாடல் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். தேங்க்யூ. சரி, ஸோ இந்த பாடல் அடுத்த பாடல். திங்களுறங்கிய போதும் திங்களுறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இரவிலே தோன்றும் நிலவை போலவே வாழை குமரியே நீ வந்த போதிலே இதயவானிலே இன்ப கனவு கோடியே உதயமாகியே ஊஞ்சல் ஆடும் போதிலே அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. சாரி. தேங்க்யூ. நன்றி. அடுத்த நேர் இணைப்பில். வணக்கம். வணக்கம் சந்தியா. வணக்கம் ரமேஷ். நான் மீண்டும் முரளி. வணக்கம் முரளி. வணக்கம்.
இருக்கிற நான் இந்த பாட்டு கண்டுபிடிச்சிட்டேன். புத்தம் புது பூ பூத்ததோ. நான் சொன்னேன் அவருக்கு தெரியாத பாட்டே கிடையாது. ஆமா அவங்க குழு சொல்லிக்கே எனக்கு கூட பிடிச்சிட்டேன். ஆமா ஆமா முரளி. ஆமாம். சரி, மற்றவங்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. சரியா? ஆமாம் மற்றவங்களுக்கு ஆமாம். நன்றி நன்றி முரளி, நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ வணக்கம், நான் தர்ஷினி. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி இருந்து தான் ப்ரோக்ராம் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் நினைச்ச பாட்டை முதலாவது நேயரும் சொல்லிட்டாரு, புத்தம் புது பூ பூத்ததோ. பாடல்கள் இப்பொழுது அண்மை காலமாக இந்த பாடல் அடிக்கடி எல்லாரும் கேட்கக்கூடிய பாடல் தான். ஆமா, ரொம்ப நல்ல பாட்டு. ஆனா என்ன தெரியல, படத்துல இல்ல. ஆமா, படத்துல விஷுவல்ஸ்ல இந்த பாடல் இருக்காது. சரி, தேங்க் யூ so much. தேங்க்ஸ் ஃபார் நன்றி. நன்றி தர்ஷினி. தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், செல்வகுமார் இருக்கிறேன். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? செல்வகுமார் சொல்லுங்க. செல்வகுமார், நானும் நிலமா உற்சாகமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நல்ல பாடல், கொஞ்சம் 80-90 பாடலை பாடுங்க. அதுதான் போய்கொண்டிருக்குது. போய்கொண்டிருக்கு. இதுக்கு முதல் 3 பாட்டு. ஓகே, நன்றி. பாடுறீங்க, வாழ்த்துக்கள். நன்றி 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 செல்வகுமார். இணைப்பில் வந்து வாழ்த்தியமைக்கு நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம், மீண்டும் ரவிசங்கர் பேசுறேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். குட். நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறேன். அடுத்த பாட்டு நினைக்கிறேன், யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்து விஷுவல் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் சந்தியா சொல்லியிருந்தார் ஜெயசுதாஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் சொன்னீங்களா? அது நான் கவனிக்கல. சாரி. சரி, நன்றி. ரைட் ஒன். தேங்க்யூ. இது வந்து பேனர்ஜி யாரோ பாடினது. ஓகே, தேங்க்யூ. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா இருவரும்? நலமா இருக்கும். எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையான பாடல் தெரிவுகள், அருமையான நேர்கள் வர்ணனை எல்லாம் சிறப்பாக போய் கொண்டிருக்குது. நான் ஆரம்பத்தில இருந்தே உங்களோட பாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன். நேரடியாக வர முடியல. ஆமாம் ஆமாம், வானம் செலுத்தி கொண்டிருந்தபடியே அப்படியே எடுத்து கொண்டு இருந்ததை கேட்டுக்க முடியல. அடுத்த பாடல் நினைக்கிறேன், புத்தம் புது பூத்ததோ எண்ணங்களில் தேன் பார்த்ததோ, அந்த பாடல் பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது இன்னும் ஒரு சில வினாடிகளில் அந்த பாடல் பாடவிருக்கின்றோம். நன்றி. ஆர்வமாக இணைந்து கொண்டமைக்கு நன்றி. பாடிக்கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். முன்னன் ரமச்சந்திரன். இன்னொரு அருமையான பாடல், ஏம்ராஜா சுசிலாவை நீர பாடின மாதிரி கேட்கின்றது. உண்மையிலே அருமையான பாடல். செந்தல் வாங்கிய போதும் உண்மையிலே ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்கின்றேன். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன், புத்தம் புது பூத்ததோ அந்த பாடல் நினைக்கின்றேன். தொடர்ந்தும் பாருங்கள். வாழ்த்துக்கள். எங்களுடைய கதையை குறைச்சா தான் உங்களுடைய பாடல் கூட வரும். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ. ஸோ இதுக்கு அடுத்த பாடல் வந்து மறுபடியும் ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான். மறைந்த இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் அவர்களும் மீனா அவர்களும் நடித்த ஒரு படம். இளையராஜா இசையில் வந்து 90s வந்த படம். இளையராஜா இசையில் வந்து இந்த பாடல் ஒரு ஒரு 3 சிங்கர்ஸ் ஆக்சுவலி பாடியிருக்காங்க. மனோ சார், அருண்மொழி, அதுக்கப்புறம் தேவி அப்படின்னு ஒரு சிங்கர். அந்த டைமில் ரொம்ப ரொம்ப அழகான சிங்கர். அவங்க நிறைய பாடல் ஆக்சுவலி ராஜா சாருக்கு பாடியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய ஹிட் சாங்ஸ் பாடியிருக்காங்க. பட் அவங்கள யாருக்கும் பெருசாக ரெக்கக்னைஸ் ஆகல. பட் சாங் வைஸ் அது நிறைய ஹிட் சாங்ஸ் பாடியிருக்காங்க. ஸோ மீனா அவர்களும் பாக்யராஜ் அவர்களும் நடித்த ஒரு படம். ஸோ இந்த பாடலில் வந்து மீனா வந்து ஒரு ராஜகுமாரி தோற்றத்தில் வந்து ஃபுல்லாகவே வந்திருப்பாங்க. ஸோ ஐ திங்க் நிறைய க்ளூ கொடுத்துருக்கோம். அடுத்து வரும்போது படம் பேர் சொல்லலாமா? இசைஞானி அவர்கள் 80களுக்கு பிறகு அவருடைய இசை கொஞ்சம் ரஹ்மான் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவருடைய ஸ்டைல் கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த டைமில் வந்த ஒரு பாடல். ஆமாம். யா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாடல் போயிடுவோமா? தளபதி படத்துலேருந்து நிறைய பேர் கரெக்டாக பாட்டை கெஸ்ஸும் பண்ணிட்டாங்க.
பூ பூத்ததோ எண்ணங்களில் ஏன் வார்த்ததோ மொட்ட விழ நாளானதோ சொல்லடி என் செல்ல கிளியே புத்தம் புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ மொட்ட விழ நாளானதோ சொல்லடி என் செல்ல கிளியே வாய் பேசும் வார்த்தையெல்லாம் கண் பேசும் அல்லவோ கண் பேசும் வார்த்தையைத்தான் கண்ணீரும் சொன்னதோ புத்தம் புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ மொட்ட விழ நாளானதோ சொல்லடி என் செல்ல கிளியே பால் நிலா தேய்கின்றதென்று பகலிரவும் என் நெஞ்சம் பழிவிடுமோ என்றும் ஆதவன் நீ தந்ததன்றோ நிலவு மகள் என் வண்ணம் நினைவுகளில் உன் எண்ணம் கருணை கொண்டு நீதான் காயம் தன்னையாற்ற பார்வை கொண்டு நீதான் பாசதீபம் ஏற்ற உயிரென நான் கலந்தே புத்தப்புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ முட்ட விழ நாளானதோ சொல்லடி என் செல்லக்கிளியே வாழ்வினும் கோலங்களின்று அறிந்தது உன் உள்ளம் நெகிழ்ந்தது என் பெண் உள்ளம் கீழ்த்திசை பூபாளம் என்று எழுந்தது பார் நம் கானம் விடிந்தது பார் நம் செவ்வானம் கூந்தல் மீது பூவாய் நானும் உன்னை சூட தோகை உன்னை நான் தான் தோளில் நின்று வாங்க உனக்கென நான் பிறந்தேன் புத்தம் புது பூ பூத்ததோ எண்ணங்களுக்கு ஏன் வார்த்ததோ மொட்ட விழ நாளானதோ சொல்லடி என் செல்ல கிளியே புத்தப்புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ முட்ட விழ நாளானதோ சொல்லடி என் செல்லக்கிளியே வாய் பேசும் வார்த்தையெல்லாம் கண் பேசும் அல்லவோ கண் பேசும் வார்த்தையை தான் கண்ணீரும் சொன்னதோ புத்தப்புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் பார்த்ததோ முட்ட விழ நாளானதோ சொல்லடி என் செல்லக்கிளியே புத்தம் புது பூ பூத்ததோ எண்ணங்களில் தேன் வார்த்ததோ மொட்ட விழ நாளானதோ சொல்லடி என் செல்ல கிளியே நன்றி நன்றி ஸோ பார்ப்போம். ஒரு 2 வரிகள் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் தெரியுமா பாடல் ஏதாவது? ஜூலை மலர்களே தான் பாடு. ஓகே ஜூலை மலர்களே ஜூலை மலர்களே
உங்கள் எதிரியாய் ஒரு அழகன் இருக்கிறான், அவன்தான் அன்புள்ள எதிரி, கொஞ்சம் குறும்புள்ள எதிரி, எனக்கும் பிடிக்கின்ற எதிரி. ஜூலை மலர்களே, ஜூலை மலர்களே. நன்றி. அது அவ்வளவு நீங்கள் ஞாபகம் வச்சு பாடியிருக்கிறீர்கள். அடுத்த பாடலுக்குரிய குழு. ஸோ இதுக்கு அடுத்த பாடல் வந்து கமல்ஹாசன். இந்த பாடலுக்கு அடுத்த பாடல் வந்து கமல்ஹாசன் அவர்களும் அம்பிகா அவர்களும் நடித்த ஒரு படம். அஃப்கோர்ஸ் கமல் சார் அண்ட் அம்பிகா நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. இதில் அவர் வந்து போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு படம். எஸ்பிபி அவர்களும் ஜானகி அவர்களும் பாடின ஒரு பாடல். அண்ட் கொஞ்சம் பெப்பியான சாங் இசைஞானி இளையராஜா இசையில் வந்த ஒரு பாடல். அருமையான ஆர்கெஸ்ட்ரேஷன், அருமையான ஒரு இதோட வந்த பாடல். அந்த பாடல் அதையும் சொல்லலாம். இந்த இந்த இதே படத்தின் பெயர் வந்து அண்மையில் நடிகர் சிவகார்த்திகேயன் எஸ்கே அவர்கள் நடித்த ஒரு அதே பேர்ல அந்த பேர்ல வந்த ஈஸியா கண்டுபிடித்த முடியும். அதுக்கு முன்னாடி போலீஸ் அப்படின்ற ஒரு க்ளூவும் கொடுத்துருக்கு. வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, மங்கள விளக்கேற்றும் கார்த்திகை திருநாளாம், கங்கணம் இசைக்கூட்டும் சங்கம பெருநாளாம், சங்கம பெருநாளாம் ஹோய், சங்கம பெருநாளாம் ஹோய். வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, மங்கள விளக்கேற்றும் கார்த்திகை திருநாளாம், கங்கணம் இசைக்கூட்டும் சங்கம பெருநாளாம், சங்கம பெருநாளாம் சங்கம பெருநாளாம். எங்கேயோ ஒரு ஏழை மகன் என்றே நான் என்று வாழ்ந்திருந்தேன். இந்நாளில் ஒரு தேவதையும் பொன்மார்பில் வந்து நான் விழுந்தேன். செந்தேன் தேன் முத்தம் என்று தந்தாள் நான் கொஞ்ச என்று, வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி, மங்கள விளக்கேற்றும் கார்த்திகை திருநாளாம், கங்கணம் இசைக்கூட்டும் சங்கம பெருநாளாம், சங்கம பெருநாளாம் ஹோய், சங்கம பெருநாளாம்.
சிறு பூந்தேரும் என எல்லாமும் இங்கு காத்திருந்து உன் தோளில் மெல்ல சாய்ந்திருக்க இங்கு உண்டாகும் ஒரு கோடி இன்பம். முன்னாள் செய்த புண்ணியம் எல்லாம் உன்னால் கொண்டேன் என் மணி வந்தா வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி உய்யாரி. வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி. மங்கள விளக்கேற்றும் கார்த்திகை திருநாளாம் சங்கமம் இசை கூட்டும் சங்கமம் பெருநாளாம். சங்கம பெருநாளாம் ஓய், சங்கம பெருநாளாம் ஓய். வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி உய்யாரி. வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி. நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கின்ற நேயர் வணக்கம். வணக்கம், நான் தவராஜா இருக்கு கதைக்கணுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலம், நீங்கள் இவரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். நன்றாக இருக்கின்றது. நன்றி. ராகங்கள் தேடும் சங்கீதங்களாக இன்று இந்நிகழ்வை தங்கள் நல்லிசையால் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ரமேஷையும் சந்தியாவையும் வரவேற்பதில் நாமும் மகிழ்வடைகின்றோம். கோடை காலம் என்னவோ மக்கள் மகிழ்விக்கும் அளவில்லை. எங்கேயும் எப்போதும் மக்களை மகிழ்விக்கும் விதமாக நிறைய கலை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பது கண்கூடும். இன்று பகலில் இயற்கையின் அன்பளிப்பில் பூத்து குலுங்கும் பூக்கள் தரும் சுகம் ஒரு பக்கம் எங்கள் கண்களை குளிர வைப்பதுடன் மனதையும் மகிழ வைக்கின்றது. அதேவேளை இரவில் தரும் டிவிஐ சிஎம்ஆர் போன்ற ஊடக உதவியுடன் உங்களை போன்றோர் தரும் இசைப்பூக்களாக வழங்கும் இச்சிறப்பான பாடல்கள் எங்கள் காதுக்கு இனிவாகவும் எங்கள் இதயங்களை மகிழ்விப்பதாகவும் சிறப்பாக உள்ளது. இருவரும் நீண்ட காலமாக இசையோடு வளர்ந்து வருபவர்கள் ஆயினும் ரமேஷ் என் நீண்டகால இசை நண்பர்கள் கூட. அதுபோல சந்தியாவும் எம் சமூகத்திற்கு கிடைத்த இன்னொரு இசை வரம். அவர் இந்தியாவில் சில படங்களுக்கு பின்னணி இசை பாடியிருப்பதாக கேள்விப்படுவதோடு எம்மவர் பலர் இசை நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நிகழ்வையும் சிறப்பித்து வருபவரும் கூட. நல்ல மழை கடலை நிரப்புவது போல நீங்கள் தரும் நல் இசையும் எங்கள் மனங்களை இனிதை நிரப்புகின்றன. இவ்வாறான இசை தரும் இருவரும் நிறைவான இசை வாழ்வு பெற இறையாசி வேண்டி இதை நிகழ்வை எடுத்து வரும் டிவிஐ சிஎம்ஆர் ஊடகங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தவராஜாண்ணா, அருமையான பாராட்டு கவிதையுடன் வந்து மை வாழ்த்தியமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் இணைப்புல வணக்கம். வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன். வணக்கம். அவர் தவராஜா அவர்கள் என்னமா கவிதை வாசிட்டு போயிருக்காரு, ரொம்ப அருமை. வெரி ஆப்ட். ரெண்டு பேருக்கும் பொருந்தும் அது. எல்லா வாரம் வந்து கவிதை படிப்பாரு அவரு, ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி. நன்றி. நீங்க இப்ப பாடின பாடல் வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் சாங் நினைக்கிறேன். ரேர் ஆஃப் த ரேரஸ்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. எஸ், இது ஒரு பெரிய ஹிட் சாங். ஆனா அவ்வளோ தெரியல, பாப்புலாரிட்டி இல்ல, அது அவ்வளோ கேட்கல. பட் ரொம்ப அதான் சொன்னேன், ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். ஓகே. அடுத்த பாடல் வந்து காக்கி சட்டை படத்துல நினைக்கிறேன். அதுல நீங்க பெப்பி சாங் சொன்னதுனால வானிலே தென்னிலா ஆடுதே ஓடுதே வானம்பாடி அது நினைக்கிறேன் நானு. ஐ பார்ப்போம். அதுல இன்னும் வேற பாடல்கள் இருக்கு, ரெண்டு பேரும் பாடினேன், எஸ்பிபியும் ஜானகி பாடினது. பார்ப்போம். டெஃபினட்டா. தேங்க் யூ so much for calling. ஓகே, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் தேவகுமார். அருமையான பாடல் பாடி கேட்டு செய்மடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இருவருக்குமே நன்றி. இப்ப இந்த மாலை பொழுதுல இனிய தேன் துல்லியமா வார்த்த மாதிரி எங்களுக்கு இப்ப காது வழியா அந்த இனிமையான பாடல்களுக்கு நன்றி. இருவருக்குமே வாழ்த்துக்கள். பல்வேறு மேடைகள் இன்னும் பல நூறு காண வேண்டும். இருவருமே வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டு காக்கிச்சட்ட பாடல்ல இருந்து படத்துல இருந்து நினைக்கிறேன். வானிலை தேனில அந்த பாடல இருக்குமென்றதான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இணைப்பிலே வந்து வாழ்த்தி அமைக்க நன்றி. நன்றி. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நேரம் போனதே தெரியல. இது
இதுவும் வந்து ஒரு கமலஹாசன் அவர்கள் நடித்த அதே ஒரு படம். அது படமா அது? சரியா தெரியல. பரவாயில்லை. நாங்கள் அது அதே யோசிக்கவில்லை. ஆனால் பிறகுதான் பார்த்தோம். பரவாயில்லை. சரி, பரவாயில்லை. இதுவும் எஸ்பிபி ஜானகி அவர்கள் பாடின ஒரு படம். இந்த அதே படம், ஆனா இதுல வந்து ஹீரோயின் வந்து மாதவி. இது வந்து ஒரு 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 ரொம்பவே பெப்பியான ஒரு பப் ஸ்டைல், அந்த மாதிரி ஒரு டிஸ்கோ சாங் அப்படி வச்சுக்கலாம். சரி, இப்பொழுது அடுத்த பாடலை தரவிருக்கின்றோம். ஆமாம், பலர் கூறியது போலவே இது காக்கி சட்டை திரைப்பட பாடல் வானிலே தேனிலா. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா, மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா, ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா, மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா, ஆசை மீறும் நேரமே ஆடினான் தானே. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. பாடும் பாடல் நானும் கேட்கிறேன், வாசப்பூவை கையில் அள்ளி பார்க்கிறேன். மாலை காற்றில் காதல் ஊஞ்சல் போடவா, காமன் தேசம் போகும் தேரில் ஆடவா. ஆசை பூந்தோட்டமே பேசும் பூவே வானம் தாளாட்டுதே வா. நாளுமான் மீதிலே ஆடும் பூவை தோளில் யார் சூடுவா தேவனே. மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்கொடி மார்பிலே, மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்கொடி மார்பிலே தேவனே சூடுவா. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானப்பாடி ஆகலாமா, மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா, சிமிரும் நேரமே ஆடினான் தானே. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. பூவை போல தேகம் மாறும் தேவதை, பார்வை போடும் மேலே மேலே ஆடுதே. பாதி கண்கள் மூடும் காதல் தேவியே, மோகராகம் பாடும் தேவன் வீணையே. மன்னன் தோள் மீதிலே மஞ்சம் கண்டேன், மாலை பூங்காற்றிலே நான். ஆடும் பொன் மேகமே ஓடும் வானம் காதலின் ஆலயம் ஆனதே. கண்களே தீபமே ஏந்ததே கைவிரல் ஆயிரம். கண்களே தீபமே ஏந்ததே கைவிரல் ஆயிரம் ஓவியம் தீட்டதே. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம்
பாடி அகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாம கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வான பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட கடைசி பாடல் ஆல்மோஸ்ட் நிறைவுக்கு வந்து விட்டோம். என்ன இந்த ஒரு பாடல் நாங்கள் பாடி இந்த பாடலும் காக்கி சட்டை திரைப்படத்திலேருந்து ஒரு ரொம்ப பெப்பியான சாங் கமல்ஹாசன் ஆடுதே போட்ட தாவணி போதையில் ஆடுதே கிண்ணம் என்னை இன்னும் உன்னை ராஜாத்தி தாவணி போதையில் ஆடுதே கிண்ணம் என்னை இன்னும் உன்னை ராஜாத்தி மூடாத கோட்டை வாசலில் நோகாமல் நோட்டம் பார்க்கவும் மோகம் தீயில் வேகும் தீயும் சேர்ந்தாடவா போட்ட அவனி போதையில் ஆடுதே கிண்ணம் என்னை இன்னும் உன்னை ராஜாத்தி
பேங். நன்றி. இந்த நிகழ்ச்சி இப்பொழுது நிறைவுக்கு வருகின்றது. இவ்வளவு நேரமும் எங்களை அழைத்து டிவிஐ சிஎம்ஆர் வழங்கிய இந்த மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து எங்களை வாழ்த்தி உற்சாகப்படுத்திய அனைத்து நேயர்களுக்கும், டிவிஐ சிஎம்ஆர் ஸ்தாபனங்களுக்கும், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள் எல்லாருக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. திருப்பி அகைன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச் சிஎம்ஆர், டிவிஐ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கூடிய விரைவில் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். தேங்க்யூ. நன்றி. மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.